முறைகேடுகளை செய்து கொண்டிருந்தார்கள். அன்று இருக்கின்ற முஸ்லீம் லீக் என்ன செய்தது என்று சொன்னால், ஆங்கில அரசிற்கு அழுத்தம் கொடுத்தது. வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் நிறைய முறைகேடுகள் நடக்கின்றது, கணக்கு வழக்குகள் இல்லை, வக்ஃபு வாரியங்கள் வக்ஃபு நிர்வாகங்கள் முறையாக செயல்படுவதில்லை, அத்தனை சொத்துக்களும் நாசமடைந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லுகின்ற பொழுது புதிய ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்டத்தின் அடிப்படையிலே வக்ஃபு வாரியம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படை உருவானது. முதலிலே நீதிமன்றங்களுக்கு தான் அதிகாரம் கொடுத்தார்கள். கணக்கு செலுத்தாத, கணக்கு காட்டப்படாத பள்ளிவாசல்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அபராதம் கட்ட வேண்டும் என்று. பின்பு இதை கண்காணிப்பதற்காக அரசாங்கத்தால் ஒரு வக்ஃபு வாரியத்தை உருவாக்கப்பட்டார். நமக்கு நாமே திருடி கொண்டிருந்ததால் நம்மை பாதுகாக்க அரசாங்கத்தை நியமித்தார். நாம் ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த வக்ஃபு வாரியத்தை நியமித்திருக்க மாட்டார். ஆனால் நம்மளை நாட்டாமை செய்வதற்காக, நம்மளை கண்காணிப்பதற்காக அமைக்கப்பட்ட வக்ஃபு வாரியம் 50 ஆண்டு காலமாக என்ன செய்து கொண்டிருக்கின்றது என்ற வரலாறை நாங்கள் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான சமூக வலைத்தள பதிவுகளை எழுதி கொண்டே இருக்கின்றோம். இதற்கு மேல் எழுதுவதற்கு ஒன்றுமில்லை. சொந்த சமூகத்தை இதற்கு மேல் விமர்சனவதற்கு வார்த்தைகள் இல்லை. நான் கூசுகிறது, கைகள் எழுத தயங்குகின்றன. இத்தனை முறைகேடுகளா? உலகத்தில் எந்த சமூகமும் தன் சொந்த சமூகத்தை இந்த அளவுக்கு வஞ்சிக்காது. உலகத்தில் எந்த சமூகமும் தன் சொந்த சமூகத்தை இந்த அளவுக்கு நாசகரம் செய்யாது, சரி செய்யாது. அந்த அளவுக்கு வக்ஃபு வாரிய ஊழல்கள், முறைகேடுகள் முழுவதுமாக படிப்படியாக புள்ளிவரங்களோடு எழுதி கொண்டிருந்தோம். எப்படியெல்லாம் நூதன முறையிலே அவர்கள் தேடிக்கொண்டிருக்கின்றார்கள், எப்படியெல்லாம் நம்முடைய பள்ளிவாசல் நிர்வாகிகளை வக்ஃபு வாரியங்களை அலைகழித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கே போய் நிர்வாகிகள், வயதானவர்கள், இளவர்கள் போய் அவங்க நிற்பாங்க. 6 மணி வரைக்கும் 7 மணி வரைக்கும் இருப்பாங்க. எதையுமே கேட்காம துரத்தி விட்டுருவாங்க. வருடக்கணக்கிலே அவர்கள் அலைந்து நீதிமன்றங்களுக்கு அலைந்து, வக்ஃபு வாரியத்திற்கு அலைந்து, பள்ளிவாசலுடைய சொத்துக்கள் எல்லாம் விரயமானதுதான் சமம். பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்பட்ட சந்தா தொகை, பள்ளிவாசலுக்கு கிடைக்கின்ற வருமானங்கள் அத்தனையும் நீதிமன்றங்களிலே குவிகின்றது. அத்தனையும் லாட்ஜுக்கும், போக்குவரத்துக்கும், காருக்கும், பெட்ரோலுக்கும், சாப்பாடுக்கும் எல்லாம் சரியாக. ஒரு பள்ளிவாசல் கட்டுவது என்பது எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம். இன்னைக்கு ஒரு ஆலிம் பெருமக்களுக்கு 12,000 ரூபாய் சம்பளம் கொடுக்க முடியல. நிறைய பள்ளிவாசல்கள் 12,000 ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. அவங்க குழந்தைகளை படிக்க வைக்க முடியுமா? அவர்கள் அந்தஸ்தோடு வாழ வைக்க முடியுமா? எத்தனை பேர் அப்புறம் ஆலிம் படிப்புக்கு வருவாங்க? வந்து என்ன பண்ணுவாங்க? அவளுக்கு என்ன எதிர்காலம் இருக்கிறது? பள்ளிவாசல்கள் அவளை சாதாரணமாக ஒரு 12,000 ரூபாய்க்கு வேலை கொடுக்குறாங்கன்னா, வாட்ச்மேனுக்கு கூட 12,000 ரூபாய் பத்தாதுங்க. அவளுக்கு குடியிருப்பு வீடுகள் இருக்கிறதா? இந்த இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுப்பதற்கு தான் வக்ஃபு வாரியம். வக்ஃபு வாரியம் நினைத்தால், வக்ஃபு வாரியம் மட்டும் முழுமையான இஸ்லாமிய அமைப்புகளின் கட்டுப்பாட்டில் வந்தால் என்னென்ன செய்யலாம் என்பதுதான் எங்களுடைய ஆதங்கம். வக்ஃபு வாரியம் மட்டும் இஸ்லாமிய மக்களுடைய முழுமையான கட்டுப்பாட்டிற்குள், முழுமையான நிர்வாகத்திற்குள், இஸ்லாமிய மக்களுடைய ஆளுமைக்குள் வர வேண்டும் என்றால், தமிழகத்தில் இருக்கின்ற அத்தனை இஸ்லாமிய மக்களும் யாருமே வந்து ஜக்காத் கொடுக்க வேண்டியது. ஜக்காத் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. நீங்க தேடி போய் கொடுத்தாலும் ஜக்காத் வாங்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தங்க சுரங்கமாக வக்ஃபு சொத்துக்கள் இருக்கிறது. திருச்சியில் மட்டும் 35,000 ஏக்கர் வக்ஃபு இடம். 35,000 ஏக்கர். நான் குறைச்சி சொல்றேன், ஏன்னா புள்ளி விவரத்தை சொல்லும் போது கொஞ்சம் குறைச்சி சொல்லணும், அதிகப்படியாக சொல்லிடக்கூடாது. 35,000 ஏக்கர் இருக்கிறது. வேலூர் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த ஆற்காடு வேலூர் மாவட்டமே வக்ஃபு சொத்து தான். 90%. ஒரு காலத்தில் 1000 பள்ளிவாசல்கள் இருந்திருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 27 ஏக்கர். இதை வெளியே சொல்ல வேண்டாம் என்று நினைத்தோம், ஆனால் பரவாயில்ல. அந்த இது எடுத்துருவாங்க, மேப் எடுத்துருவாங்க. வேலூரில் 27 கிராமங்கள் வக்ஃபு சொத்துக்களாக இருக்கிறது. அவர்களுடைய நிலைமை என்ன என்பதை ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன். ஒரு காலத்தில் 27 கிராமங்களை இஸ்லாமிய மக்கள் இனாம் நிலங்களாக வைத்திருந்தவர்கள் இன்று அவருடைய நிலைமை சால்னா கடை வைத்துக்கொண்டு, செருப்பு கடை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்திக் கொண்டிருக்கின்றார். 27 கிராமங்களுக்கு சொந்தக்காரர். இப்போ அங்கே நிற்கிறார் பாருங்க, அவர் பேர் சனாவுல்லா. கிட்டத்தட்ட அவருடைய மூதாதையர்கள் 150 குடும்பங்கள் சொல்லக்கூடாது, வறுமையிலே இருக்கின்றார்கள். கல்வி இல்லை, முதுமையிலே குடியிருப்பு வீடுகள் இல்லாமல் குடிசை வீடுகளைப் போல், சேரிகளைப் போல் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த குடும்பத்திற்கும் அவருடைய இருக்கின்ற சொத்து பார்த்தீங்கன்னா சுமார் 200 கோடி மதிப்பான சொத்து
மங்களத்தில் இருக்கு இனாம் நிலம். அத்தனை நிலம் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. எல்லாம் சொகுசாக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் 150 குடும்பங்கள், அந்த சொத்துக்கு சொந்தமான குடும்பங்கள் வறுமையிலே வாடி கொண்டிருக்கிறது. திருநெல்வேலியில் 3000 ஏக்கர் வக்ஃபு நிலம் நீதிமன்றத்துக்கு போனது. நீதிமன்றம் சொல்லிச்சு வெறும் 2 ஏக்கர் தான் வக்ஃபு நிலம், மிச்சம் எல்லாம் வக்ஃபு இல்லை அப்படின்றது. எத்தனை வருடத்துக்கு அப்புறம் அவங்க நீதிமன்றத்துக்கு சென்று 3000 ஏக்கர் வக்ஃபு நிலம் என்று தீர்ப்பு வாங்கி போராடி, வக்ஃபு வாரியத்திற்கு எதிராக போராடி அந்த சொத்துக்களை எல்லாம் பாதுகாத்து அவங்களுடைய பொருளாதாரத்தை இழந்து பாதுகாத்து வைத்ததுக்கு பிறகு இறுதியாக நீதிமன்றம் 2 ஏக்கர் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். இந்த 3000 ஏக்கர் நிலத்தை பாதுகாப்பதற்காக வக்ஃபு வாரியம் முன்னே வர வேண்டும். எந்த பாதுகாப்பு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. நீதிமன்றத்தில் வந்து வாதாடவில்லை, விட்டுவிட்டார்கள்.